பாவனா நரசிம்மர் திருக்கோயில் அகோபிலம் நல்லமல்ல காட்டுக்குள் ஆழமாக அமைந்துள்ள பவன நரசிம்மர் கோயில் நவ நரசிம்மர் கோயில்களில் இதுவே அடைய மிகவும் கடினமான கோயில். 7 கிலோமீட்டர் நடைபயணம் அல்லது 18 கிலோமீட்டர் காட்டுப்பாதையில் ஒரு பம்பி ஜீப்பில் பயணம் செய்து கோயிலை அடையலாம். மழைக்காலங்களில் சாலை மூடப்பட்டு கோயிலை அணுக முடியாத நிலையிலேயே இருக்கும். ஒரு முறை பரத்வாஜ ரிஷி கோஹத்திய தோஷத்தால் பாதிக்கப்பட்டார். இந்த சாபத்திலிருந்து விடுபட அவர் அகோபிலத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்கினார். அவர் தவம் மிகவும் தீவிரமாகவும் நேர்மையாகவும் இருந்ததால் பகவான் நரசிம்மர் அவர் முன் தோன்றினார். நரசிம்மர் பசுவை கொன்ற சாபத்திலிருந்து அவரை விடுவித்து பின்னர் பக்தர்களுக்கு மிகவும் பிடித்தமான வடிவத்தில் இந்த காட்டில் தோன்றினார். பரத்வாஜ முனிவரை சாபத்திலிருந்து விடுவித்ததால் அவர் பவன நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். பவனம் என்றால் தூய்மைப்படுத்துதல் என்று பொருள். நரசிம்ம அவதாரம் முடிந்ததும் நரசிம்மர் அகோபிலத்தை தனது நித்திய வசிப்பிடமாக மாற்றுவதற்காக அங்கு சென்றார். ஒரு முறை காட்டில் சுற்றித் திரிந்த அவர் செஞ்சு லட்சுமியை கண்டார். நரசிம்மர் அவருடைய அழகில் கவரப்பட்டு அவளை மணக்க விரும்பினார். இந்த காட்டில் வசித்து வந்த செஞ்சு பழங்குடியினரில் அப்போதைய மன்னர் செஞ்சு லட்சுமியை தனது மகளாக பெற்று ஆசீர்வதித்தார். அவர் மகாலட்சுமியின் அவதாரம். திருமணத்திற்காக நரசிம்மர் அவரை அணுகிய போது அவர் மகிழ்ச்சியுடன் மனம் திரும்பி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். இன்றும் கூட பவன நரசிம்மர் செஞ்சு பழங்குடியினரின் மருமகனாக அறியப்படுகிறார். எனவே அவர் ஓபுஷேஷது என்று அழைக்கப்படுகிறார். செஞ்சு பழங்குடியினர் பவன நரசிம்மர் கோவிலுக்கு தவறாமல் சென்று இறைவனுக்கு இறைச்சி மற்றும் மது உள்ளிட்ட சிறப்பு உணவுகளை இன்றும் கூட வழங்குகிறார்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அறியப்படாத பல ரகசிய தகவல்கள் இறைவனை பற்றி தினந்தோறும் உங்கள் இல்லத்தை தேடி உங்கள் கைகளிலேயே தமிழ் கடவுள் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.